ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 21 மகாநதி சீரியல் எல்லாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க விஜய்க்கும் காவேரிக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குல்ல. இவ காவேரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கான்டாக்ட் முடிஞ்சோடனே நான் போயிடுவேன். மென் கார்டை யூஸ் பண்ணி நான் எதுவும் ப்ளே பண்ண மாட்டேன். நானாவே கிளம்பிடுவேன் அப்படின்னு விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த முடிவை நீ எப்போ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் இங்க லைஃப்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த முடிவை எடுத்துட்டு தானே வந்தேன். இடையில நீங்க தான் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கிளம்பிட்டேன். ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். நான் கிளம்பிருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ராகினி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. என்ன அக்ரீமெண்டா இருக்கும்? என்ன கான்ட்ராக்ட்டா இருக்கும்? இவளே 2 நாள்ல கிளம்பிருவேன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? நம்ம வெண்ணிலாவ கூட்டிட்டு வந்தனால இவ கிளம்புறாளா? இல்ல இதுக்கு முன்னாடியே எதுவும் பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி அவங்க வெளியில நின்னு குழம்பி போய் அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "வெண்ணிலா தானே பிரச்சனை. நீ தானே கூட்டிட்டு வந்த. நீயே கொண்டு போய் எங்கேருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு" அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஏன் விட்டுட்டு வரணும்? நீங்க போய் எங்கேயாச்சும் போய் விட்டுட்டு வாங்க. எனக்குன்னா தெரியாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப விஜய் கோவத்துல செவுருல போய் அடிக்கிறாரு. "ஓ! என்ன அடிக்கிற மாரி இருக்குதா? அதான் அத போய் அடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 2 பேருமா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து கிறுக்கி கிறுக்கின்னு சொல்லி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போனே காவேரி வந்து அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. நம்ம ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் காவேரியும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. விஜய் இங்க டிரைவ் பண்றாரு. அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. காவேரி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப ராகினி வந்து அவங்க பங்குக்கு வேற வந்து அவங்க டவுட் எல்லாம் கேட்கறாங்க. என்ன அக்ரிமெண்ட்? அது என்ன நீ 2 நாள்ல கிளம்பிருவேன்னு சொன்ன அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, புருஷன் முன்னாடிக்குள்ள என்னமோ சண்டை போடுவோம். இப்ப என்ன வெளியில போன்னு சொல்லிட்டு அவர் தானே வெளியில போயிருக்கிறாரு. இதென்ன நீ இது பண்ணிட்டு இருக்கிற? இப்ப நான் ஃபோன் பண்ணி உன்னை வீட்ட விட்டு வெளியில போ சொன்னாலும் அவர் உன்னை வந்து அனுப்பிருவாரு. அதனால நீ உன் வேலைய பார்த்துட்டு போனோனே. ஆனா ராகினிக்கு டவுட் பயங்கரமா இருக்குது. அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இங்க விஜய் ஒரு பக்கம் டிரைவ் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அவளை சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. இப்ப காவேரி வேற அப்போ நீ என்ன வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இங்க ஃபீல் பண்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, விஜய் வீட்டுக்கு வரும்போது தாத்தா வந்து அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்றாரு. கண்டிப்பா வெண்ணிலா சரியாகறதுக்குள்ள நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க போல எனக்கு பயமா இருக்குன்னோனே, இப்ப விஜய் வந்து டாக்டர் கேட்ட கொஸ்டின் எல்லாம் தாத்தா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. கண்டிப்பா நான் வந்து காவேரிய விட்டு விலகுறேன்னு தான் அவ நினைக்கிறா. நாங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதாயிருச்சு. எங்களுக்கு வந்து கல்யாண நாள் வருதுல, நான் அவள கூட்டிட்டு கொடைக்கானல் போறேன். கொடைக்கானல் போனா அவ வந்து கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆயிருவா அப்படிங்கிற மாரி விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்றாரு. இப்ப காவேரி வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில்ல வந்து சாமி கிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாமி கும்பிடுறாங்க இந்த மாரி. அவர் என்கிட்ட ஒண்ணு பேச வந்தா, நான் அத வேற மாரி பேசுறேன். ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு கொஞ்சம் பொறுமை குடு. வெண்ணிலாவுக்கு வந்து சீக்கிரம் சரியாகிற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய நாங்களே அமைச்சு குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி காவேரி வந்து சாமி கிட்ட கும்பிட்டுட்டு, இன்னைக்கு நான் எப்படினாச்சும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட பேசிற போறேன் தெளிவா அப்படிங்கிற மாரி ஒரு முடிவோடி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்ல எடுத்து பேக் பண்ணிக்கணும்னே, காவேரி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு வந்து நம்ம கல்யாண நாள்ல அப்படின்னோனே, இப்போ காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து நிவினோட டைரிய ஓப்பன் பண்றாங்க. அதுல வந்து காவேரி என்னோடு சேரும் நாள் அப்படின்னு அந்த டேட்டோட இருக்குது. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.